ஹாய் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஏதோ குட்டி குட்டி சந்தோஷத்தோடு இருக்கோம். ஏதோ இந்த வீடியோ போட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து ஜூலை 15லேருந்து அதுக்கும் வந்து என்ன சொல்கிறது, தடை போட்டாங்க. யார்கிட்ட கேட்டாலும் அவங்கவுங்க ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னு புரிய மாட்டேங்குது. ரிப்பீட்டடாக ஒரு வீடியோ போடக்கூடாது, லைவ் போட்டு தூங்கக்கூடாது. நான் ஆக்சுவலி இது வரைக்கும் லைவ் போட்டு தூங்குனதில்லை. ஆனால் இப்போ 2-3 நாள் எனக்கே அப்படி தான் ஆகிடுது. நான் ஒரு லைவ் நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் 2வது தான் வந்து நான் அந்த ஒலி பார்த்தீங்களா 2 ஹவர்ஸுங்க. அப்படியே கால் வலியோடு நம்ப மாட்டேங்குது. காலை கூட சரியாக என்னால் உட்கார முடியல. அப்படி இருந்தும் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்காம தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா 1 வருஷம் இல்லை, 3 வருஷமாக இதுலேயே தான் இருக்குது. ஆனால் எனக்கு எதையுமே தெரியாது. ஏதோ என் பாட்டுக்கு எதோ போடுறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. வருதோ இல்லையோ, ஏதோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கா. அதேமாரி நம்ம எப்படி ரிலாக்ஸாக இருக்கமோ அப்படி என்னோடய லைவுக்கு சரி, என்னோடய ஷார்ட்ஸு பார்க்குறவங்க சரி, அவங்க 2 பேரோ இல்லை 4 பேரோ இல்லை லைவுக்கு 2-3 பேர் வந்து பேசுகிறாங்களோ, ஓகே, அவங்கள என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்கக்கிட்ட கேட்டு தான் தெரியும். நான் வந்து போர் அடித்த மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் போர் அடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மைண்ட் செட்டு ஒவ்வொரு விதம் இல்லையா. அவங்க வந்து கொஞ்சம் மாடலாக எதிர்பார்ப்பாங்கள்ல. நான் பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜில் தான் நான் வளர்ந்தேன். இப்போ யூடியூப்புன்னு பார்த்தீங்களா, எங்களோட வில்லேஜில் வந்து அதிகமாக யாருமே வீடியோ போடுறதில்ல. ஒரு டவுட்டு கேட்குறதா இருந்தால் கூட பயமாக இருக்குது. சும்மாவே வந்து அது இதையும் சொல்லிட்டுருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்ணி வரதே முடியல. இதில் ஒர்க்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், என்னோடய ப்ராப்ளம், இப்படி நிறையா இருக்குது. என்ன வீடியோ போட்டு நாங்கள் ஷார்ட்ஸில் சும்மா ஏதோ கையை காலை ஆட்டுறது தான் உங்களுக்கு தெரியும் இப்படி ஆடுறாங்கன்னு. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பல விஷயம் அப்படி அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தர் 2 பேர் வந்து பார்க்குறாங்கல்ல, அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை கேட்டு நீங்கள் சேட் ஆகலாம். சரியா? அதனால் சரி, ஓகே, நம்ம ஒரு இதில் நான் என்னுடைய நேச்சுரலே தான். சரி, அது எதுன்னு சொல்ல முடியல. ஓகே, நம்மளாம் முடிஞ்சது. நம்ம வீடியோ பார்த்து 2 பேர் சிரிக்கிறாங்களா, நான் அதை புண்ணியமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம அழுவ வச்சு நான் வந்து இது வரைக்கும் அழுவ வச்சதே இல்லை. என்னையே பல பேர் பல விதமாக அழுவ வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் இதை கூட சொன்னது கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் நான் வந்து சந்தோஷமாக படுத்தி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்னை கொடுமை பண்ணுறது இருக்குது பாரு, என்ன பண்ணுறது. அதெல்லாம் சொல்ல நினச்சா அழுதுருவேங்க. ஆனால் வந்து நீங்கள் சிரிக்க மாட்டீங்கல்ல, பரவாயில்ல, அது ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். அது வேறு ட்ராக்கில் நம்ம அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோமோ, மேகத்தில் ஒன்று முகில் மாதிரி நம்ம வரமா சாட்சி பண்ணுறோமா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நான் பேசுறது கூட தெரியல, என்ன பண்ணுறது. ஏண்டா இப்படி லூஸ் மாதிரி பேசணும் பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, எல்லாமே ஓன் கண்டக்ட் போடணுமா? இது எப்படின்னா புலிவாலை தொட்டுட்டோம், இதை விடவும் முடியல. விட்டும் பார்க்குறேன், அதை விட்டுட்டால் எப்படி இருக்குதுமா. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு குழந்தைய வளர்த்து என்ன ஃபீலிங் வரும். அது கூட வரும், சில பேர்த்துக்கு வராது. ஏன்னா அவங்கவுங்க நடந்துக்கிற முறையில் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லையே. பாவம், இது என்ன பண்ணுச்சு, நான் குழந்த மாதிரி வளர்த்துட்டேன். ஸோ வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏதோ தெரியாத விஷயங்கள் கூட இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் நல்லா வந்து இதில் நீங்கள் இதில் ப்ரொஃபஷனலாகவே இதில் இருப்பீங்கள்ல, அவங்கள எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி குட்டி சேனல்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க. நிறைய வீடியோ இப்போ கேட்டாவே சொல்லக்கூட மாட்டுறாங்க. ஏன்னா அவங்கள பிடிக்கிறது பிஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய மைண்ட் செட்டில் எப்படின்னா, அப்படிலாம் யாராவது சொல்லிருக்கும் போது டக்குன்னு ஐயோ அவங்களுக்கு இப்படி நிறைய பேருக்கு ஷார்ட்ஸே தெரியாதுல்ல,
என்னோட குட்டியாக வரவங்களுக்கு. அவங்களுக்குலாம் நிறைய பேர் நான் சொல்லணும்னு நினச்சி நான் போய் ஷார்ட்ஸில் ரிப்ளை பண்ணால் கூட அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. என்னோட இது இப்படிதான். அவ்வளோதாங்க. என்னோடய வலியும் அதுவும் இதில் நான் வந்து திணிக்க விரும்பலை. மக்கள் ஹாப்பியாக இருக்கணும். 2 பேர் பார்த்தாலும் சரி, 4 பேர் பார்த்தாலும் சரி, அவ்வளோதாங்க. நான் லைஃப் போட்டு பேசினா கூட சரி, 3 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர், ஆனால் 10,000 பேர் இருக்கிற மாதிரி பேசுவேன். இதுதான் ரியல். என்ன பண்ணுறது? இதுதான் ரியல். இப்போ இந்த வீடியோ போகுமா? போகவே போகாது. பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் இது கம்பெனி கொடுக்குதோ, மக்கள் பார்க்குறாங்களோ என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் பேட் வேர்ட்ஸ் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றவங்கள பேசி அந்த போடுற ஒரு வீடியோ தான் போகுது. எங்களை மாதிரி சின்ன நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஒரு இதாக போயிடுவோமே. நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே என்ன நம்ம இருப்போம் ரியலாக நேச்சுரலாக, அதுதான். அந்த மாதிரி இருக்கிற வீடியோ போகல. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோடய தம்பி இருக்கான், கோபி, நிறையா பேர் இருக்காங்க, நிறைய சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க வீடியோலாம் சத்தம் கொஞ்சம் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஓகே, அதுக்கு மேலே பேச முடியலைங்க. டாட்டா, பாய் பாய். ஓகே, எங்கள் அம்மா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பின்னாடி விளக்கமாறு தான் எனக்கு அடி விழுவும். ஓகே, பாய், மிஸ் யூ. டிவிஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பேசலை. என்ன பண்ணுறது? எதுவும் ஒன் கண்டென்ட்டு என்ன பண்ணுறது? பேசணும்னு நினச்சா பேசிடுவேன். சரி போதும். இன்றைக்கி இதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்க? எங்கள் அம்மா வந்துச்சு, அவ்வளோதான். அங்கேருந்து அப்படி விளக்கு மாற்ற எடுத்து போடும். ஓகே, பாய் மக்களே. என்ன இப்படி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். என்ன பண்ணுறது? நான் கற்றுட்டு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். என்ன நானே ட்ரைனிங் எடுப்பேன். இன்றைக்கி தோணுச்சு ஏதோ, அவ்வளோதான் பேசுகிறேன். ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.